வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆக்டிங் டிரைவர் ஸ்டாலின் பிரபு. கோவை டு அருப்புக்கோட்டை ஒரு ஸ்பெஷல் டிராப்புங்க. நம்ம கஸ்டமர் தாங்க இன்றைய ஹீரோ, புது மாப்பிள்ளைங்க. அவரை பத்திரமா டிராப் பண்ணிட்டு ரிட்டன் பஸ்ஸில் வரணுங்க. ரிட்டன் பஸ்ஸில் வரும்போது தாங்க ரியல் ட்விஸ்டே. ட்ரிப்பில் சொல்கிறேன் வாங்க. ஒரு ஆக்டிங் டிரைவராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காருங்க. இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிற காரு தாங்க XL6 ஸ்மார்ட் ஹைப்ரிடு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த வண்டியோட பிக்கப்பும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. கம்பெனி சைடு 20 மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னு இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். 5+1 சீட்டுருங்க. எல்லாமே கேப்டன் சீட்டு, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு ப்ரீமியம் லுக் தருதுங்க. 360 டிகிரி கேமரா, 7 inches டிஸ்பிளே. டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் லாங் ஓட்டுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த காரு புது காருங்க. ஃபஸ்ட்டு லாங் டிரைவே நம்ம தான் ஓட்ட போகிறோம். இப்போ நாம் அருப்புக்கோட்டைக்கு கிளம்பிட்டோம். பல்லடம், தாராபுரம், திருமங்கலம் வழியாக தான் இந்த ரூட் எடுக்கிறோம். அருமையான ரோடுங்க. டிரைவிங்குக்கும் நல்லாயிருக்கும். கஸ்டமர் சொன்னாங்க சாப்பிட்டு போயிடலாம்னு. அதனால் சூலூர் ஆர்எச்ஆர் ஹோட்டலில் காரை நிறுத்திட்டோம். சூடான இட்லி, வடை, ஒரு காஃபியோட இந்த ட்ரிப்பை ஆரம்பிச்சிட்டேங்க. பக்கத்து பெட்ரோல் பங்க் நம்ம சாந்தி சோசியல் சர்வீஸில் பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு ஏரும் செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பெரிய வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஓட்டுங்க. ஏன்னா எங்கள் 2 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சு. அவர் ரொம்ப ஸ்பீடாக போகிறனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். இன்னும் அருப்புக்கோட்டைக்கு 37 கிலோமீட்டர் தாங்க. கரெக்டாக 2 மணிக்கெல்லாம் நாங்கள் அருப்புக்கோட்டை ரீச் ஆகிட்டோம். இந்த வண்டியோட மைலேஜ் என்னென்னு பார்த்தோம்னா புது வண்டினால 14 வரைக்கும் கிடைச்சிது. கண்டிப்பாக 17-18 கிடைக்குங்க. நம்ம கஸ்டமரை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து அருப்புக்கோட்டை மண்டபத்தில் ட்ராப் பண்ணியாச்சு. காரை ஓரமாக பார்க் பண்ணி கார் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ட்ரிப்பு முடிஞ்சதும் கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் கஸ்டமர் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அந்த கேர் தாங்க ஸ்பெஷல். லஞ்சு முடிஞ்சதும் கஸ்டமரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் நம்மளை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போனாருங்க. அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு தான் போகிறோம். அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு அதிகமான பஸ்ஸு கிடைக்குங்க. மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் வந்தாச்சுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நம்ம பஸ்ஸை கண்டுபிடிக்கிறது கண்ணாமூச்சி விளையாட்டு தாங்க. ஒரு சுற்று முழுசாக சுற்றுனா தான் நம்ம பஸ்ஸு கண்ணுக்கு போடும். பஸ் ஏறி ஜன்னல் ஓரமாக சீட் பார்த்த உடனே ரிசர்வ் பண்ணிட்டேங்க. ஏன்னா நான் 90s கிட். மதுரை டு கோயம்புத்தூர் பஸ் டிக்கெட் 170 ரூபாங்க. ஜம்முன்னு போயிட்டு இருந்த ட்ரிப் திடீர்னு ட்விஸ்ட்டு. பஸ் பிரேக் டவுன். அடுத்த பஸ்ஸுக்கு மாறுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் இறங்கி நடக்கிறதுக்குள்ள எனக்கு பின்னாடி இருந்த அண்ணன் இடிச்சிட்டு ஓடுறாரு. இதுதாங்க நான் வந்த பஸ் பிரேக் டவுன். இப்போ இந்த பஸ்ஸில் இருக்கிற பாதி மக்களும் அந்த பஸ்ஸில் இருக்கிற மீதி மக்களும் சேர்ந்து ஒரே பஸ்ஸில் தான் ட்ராவல். ஆக்டிங் டிரைவராக போன என்ன லெஃப்ட் சைடு ஒரு அண்ணனும் ரைட் சைடு இன்னொரு அண்ணனும் சேர்ந்து சாண்ட்விச் டிரைவராக மாற்றிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு பத்திரமா வந்து கோயம்புத்தூர் சேர்ந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம பயணம் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.